ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பாஸ்போர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி எப்படி செக் பண்றதுன்னு டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க போலாம். இந்த வெப்சைட் ஓபன் பண்ண உடனே லெஃப்ட் சைட்ல செக் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ், உங்களுக்கு நியரா என்ன பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேப்சா என்ட்ரி பண்ணிக்கலாம். கீழே செக் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இங்க லொகேஷன், அதாவது ஒவ்வொரு பாஸ்போர்ட் காப்பீஸ்க்கு ஏத்த மாதிரி அதோட லொகேஷன், அதோட அட்ரஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அதோட அப்ளிகேஷன் டைப், அப்பாயின்மெண்ட் கோட்டா, அப்பாயின்மெண்ட் டேட், ஒரு நாளைக்கு எத்தனை அப்பாயின்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் இங்க கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிஎஸ்கே அப்படிங்கிறது பாஸ்போர்ட் சேவா கனடான்னு சொல்லுவாங்க. பிஓபிஎஸ்கே அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கனடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க அப்ளிகேஷன் டைப்ல பிசிசி அப்படிங்கிறது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அமைஞ்சிக்க ரயில பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் பாஸ்போர்ட்ல அப்பாயின்மெண்ட் கோட்டால நார்மல் அண்ட் தக்கல் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அப்பாயின்மெண்ட் டேட் நார்மலுக்கும் தக்கலுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். சேம் டேட்ல வராது, டிஃப்ரெண்ட் ஆகும். இதுலயே பாத்தீங்கன்னா நார்மலுக்கு 525 அப்பாயின்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த டேட்ல. தக்கலுக்கு 75 அப்பாயின்மெண்ட் டேட் இந்த டேட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் இன்னொன்னு காமிக்கிறேன் பாருங்க. இங்க கீழே பிஓபிஎஸ்கே வேலூர் அப்படிங்கிற இடத்துல பாஸ்போர்ட்டுக்கும் பிசிசிக்கும் அப்பாயின்மெண்ட் டேட் வேற. பாஸ்போர்ட்டுக்கு நார்மல் அப்படிங்கிற இடத்துல இங்க அப்பாயின்மெண்ட் ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 90 கொடுத்துருக்காங்க. பிசிசிக்கு 10 அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிதாங்க அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டியை செக் பண்ணிக்கணும்.